இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் நிலை அறிக்கையின் படிவம் பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட ஒரு 3 பயிற்சி கணக்குகள் வந்து பார்க்கலாம். சரியாப்பா? சரி பாருங்கள். நிலை அறிக்கை அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு வியாபார நிறுவனத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது வியாபாரத்தில் அந்த நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தயாரிக்கக்கூடிய அறிக்கை தான் என்னென்னா நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி. சரியா? அதுக்கப்புறம் இப்போ சொத்துக்கள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பொறுப்புகள்னால் என்னன்னு தெரியும். அப்படி தானேப்பா? வங்கி ரொக்கம், கை ரொக்கம், கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நிலை சொத்து, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு சொத்து. பொறுப்புகள்ங்கிறது என்னென்னு சொல்லுவோம்? கடனி, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள். நம்ம வந்து வேலை வாங்கியிருப்போம், ஆனால் நான் இன்னும் அதுக்குண்டான பணத்தை நம்ம கொடுக்காம இருந்திருப்போம். அது வந்து கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வரை பற்றி. இது மாதிரி சொத்துக்கள் தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, பொறுப்புகளை தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்குள்ள வேறுபாட்டு தொகை இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இருப்பு கட்டுவோம் இல்லையா, இருப்பு கட்டுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேறுபாட்டு தொகையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல்னு சொல்கிறோம். சரியா? இப்போது இந்த நிலை அறிக்கையில் இப்போ உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் வரலாம். ஒன்று வந்து என்னென்னா நிலை அறிக்கையின் படிவம் தருங்கன்னா நீங்கள் இது எப்படி எழுதிடுவீங்க, ஃபார்மேட் மட்டும் தெளிவாக போடுங்க. நிலை அறிக்கையின் படிவம் போட்டு என்ன அந்த டேட்டு அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை கொடுத்து நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி போட்டுரும். பொறுப்புகள், சொத்துக்கள் வலது பக்கம், பொறுப்புகள் வந்து இடது பக்கம் தனித்தனியாக எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு தொகையை நம்ம என்னன்னு சொன்னோம், முதல்னு சொல்கிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு படிவம் ஒரு கொஸ்டின் வரலாம். இன்னொன்று நிலை அறிக்கை வந்து எதையெல்லாம் உள்ளடக்குனது, சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உள்ளடக்குனது. இன்னொரு கொஸ்டின் என்ன வரலாம் அப்படின்னா நிலை அறிக்கை மூலமாக உனக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது என்னது, எது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நிலை அறிக்கை தயாரிக்கிறீங்க அப்படின்னா முதல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நிலை அறிக்கை தயாரிக்கிறோம். இப்போ உங்கள் கணக்கில் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 2018 சொத்துக்கள் பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க, 2019 சொத்துக்கள் பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் 2018 கொடுத்த விவரங்களை வச்சு நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அது தொடக்க முதல், 2019 கொடுத்த விவரங்களை வச்சு நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அது வந்து என்னது, இறுதி முதல். அவ்வளோதான் வேறுபாடு. சரியா? இந்த மாதிரி ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸியானதும் கூட, அதனால படிச்சுக்கோங்க. இப்போது பயிற்சி கணக்கு பார்க்கலாமா? பாரு, இப்போ 6th சம் பாருங்கப்பா. 2019 மார்ச் 31 அன்று தாமஸ் என்பவரின் ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சம்மை பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நிலை அறிக்கை தயாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. யாருடைய ஏடுகள்? தாமஸ்ங்கிறவரது. எந்த வருஷம்? 2019 மார்ச் 31. இப்போ நீங்கள் கேட்டீங்க அதானே எழுதணும். 2019 மார்ச் 31 தாமஸ் என்பவருடைய நிலை அறிக்கை அப்படிங்கிறத ஹெட்டிங்கில் எழுதணும். ஓகேவா? அடுத்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை பார்த்துட்டு எதெல்லாம் சொத்துக்கள் எதெல்லாம் பொறுப்புகள்ங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும். கடனீந்தோருங்கிறது பொறுப்பு, அரைகலன் சொத்து, நிலம் மற்றும் கடினம் சொத்து, பற்பல கடனாளிகள் சொத்து, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு, கை ரொக்கம் சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஒரு சொத்து, சரக்கிருப்புங்கிறது ஒரு சொத்து. அப்படிதானே? சரி, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கணக்கை போட ஆரம்பிக்கணும். முதல்ல கொஸ்டின் பார்த்தோன்னே முதல்ல சொத்துக்களை என்னென்ன, பொறுப்புகளை என்னென்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் 2019 மார்ச் 31ஆம் நாளையே நிலை அறிக்கை யாருடையது? தாமஸ் அப்படிங்கிறவரோடது. நம்ம பொறுப்புகள் சொத்துக்கள் எழுதிடுறோம். இங்கே பொறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக எழுதிடுங்க. பற்பல கடனீந்தோர், செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு எழுதியாச்சு. இங்கே அரைக்கலன், நிலம் மற்றும் கட்டிடம், பற்பல கடனாளிகள், கை ரொக்கம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, இதெல்லாம் எழுதியாச்சு. சரியா? இப்போது இது எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணணும் இல்லையா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 10 லட்சம் வருது. கூட்டி பாருங்கள், 10 லட்சம் வரும். 0 4 0க்கு 4 0 போட்டுரும். 8 8 2 10 12 18 20க்கு 0 மிச்சம் 2 2 3 5 5 3 8 8 2 10. அப்போ 10 லட்சம் வருது. இப்போது இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். இதை மட்டும் பாருங்கள். 6 லட்சம், இங்கே வந்து 1,20,000. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 7,20,000. இப்போ இது ரெண்டுலேருந்து 10 லட்சத்துலேருந்து 7,20,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்ப்பா? 2,80,000 வரும். இதுதான் முதல் நம்ம கண்டுபிடிச்ச முதல். சரியா? இவ்வளோதான். இது வந்து 6th சம். 7th சம் பாருங்கள். ஒரே ஒரு வித்தியாசம் தான், இதில் வேறு ஒன்றுமே கொடுக்கல. 7th சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா என்பவர் தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலிடம் தொடங்கினார். இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து உனக்கு என்ன முதல்? முத தொழில் தொடங்கியிருக்காரு. இப்போ இது என்ன முதல் உனக்கு? தொடக்க முதல். அப்படிதானே? அப்போ கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க. நல்ல மைண்டில் வச்சுக்கோ. தொடக்க முதல் என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அவர் முறையான கணக்கீடுகளை பராமரிக்கவில்லை. அப்படின்னா இது வந்து முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு அர்த்தம்.
2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொடக்க முதல் அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் இந்த வருஷத்துடைய 2019 மார்ச் 31 விவரங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்னது? இறுதி முதல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், வங்கி மேல்வரை பற்றுங்கிறது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு, கடனாளிகள் சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஒரு சொத்து, கணினி கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து, இயந்திரம் சொத்து, சரக்கிருப்பு சொத்து, கடன் ஈந்தோர் பொறுப்பு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு, கை ரொக்கம் 60,000 நம்மளுக்கு ஒரு சொத்து. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக 30,000 எடுத்துக்கொண்டார். ஒரு வருஷத்தில் அவர் எவ்வளோ எடுத்திருக்கிறாரு? 30,000 எடுத்திருக்கிறாரு. அப்போ எடுப்புகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல், எக்ஸ்ட்ராவாக இடையில கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்கிறாரு 40,000. அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும்? கணக்கை பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாப நட்ட அறிக்கையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நிலை அறிக்கையை தயாரிச்சுட்டு இறுதி முதல் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 சம் போட்டோம் இல்லையா? இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்டுக்கு பார்க்கணும். சரியா? அப்போ இதில் வந்து நம்ம எத்தனை ஸ்டெப் போடணும்? 2 ஸ்டெப் போடணும். ஓகேவாப்பா? சரி, இப்போ நிலை அறிக்கை தயாரிக்கலாமா? பாரு, 7th சம் பாருங்க. 2019 மார்ச் 31 சுபா என்பவருடைய நிலை அறிக்கை. சொத்துக்கள் என்னென்ன நம்ம பார்த்துட்டோம். சொத்துக்கள் என்னென்னங்கிறத எல்லாம் எழுதியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? தனித்தனியாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பார்ப்போம். 0 0 0 0 8 7 எவ்வளோப்பா? 15 18 18 24 30 30க்கு 0 மிச்சம் 3 3 1 4 4 3 7 7 1 8 அப்போ தானே? அப்போ எவ்வளோ வருது? 8 லட்சம் வருதா? சரி, இந்த சைடு பாருங்கள், தனியாக கூட்டுங்க பார்ப்போம். 0 தனியாக கூட்டி போட்டுக்கலாம். இந்த பக்கம் போட்டிருக்கேன் நான், நீங்கள் பாருங்கள். 0 0 0 4 0 வந்துருச்சா? 5 9 எவ்வளவு? 14 14 4 18க்கு 8 மிச்சம் 1 3. அப்போ 3,80,000. இப்போ 8 லட்சத்துலேருந்து 3,80,000 மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ வரும்? 0 0 0 10ல் 8 போச்சுன்னா 2. இங்கே என்ன இருக்கும்? 7 தானே இருக்கும். 1 இங்கே போயிடுச்சு இல்லையா? 7 தானே இருக்கும். அப்போ 7ல் 3 போச்சுன்னா 4. அப்போ 4,20,000. அப்போ முதல் எவ்வளோப்பா? என்ன முதல்? இறுதி முதல். சரியா? அதை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இறுதி முதல் எவ்வளவு? 4,20,000. இப்போ 2 பக்கமும் ஒரே மாதிரி டேலி ஆயிருமா? பாருங்க, 0 0 0 0 14 18 20க்கு 0 மிச்சம் 2 4 4 4 8. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இறுதி முதல் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே வரணும்? லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும் இல்லையா? அந்த ஃபார்மேட் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சது இங்கே இருக்கு இல்லையா? எவ்வளவு? 4,20,000. இப்போ 4,20,000 எழுதிக்கோங்க. இப்போ இது 2 ஆட் பண்ணணும் இல்லையா? எடுப்புகள் ஆட் பண்ணணும் இல்லையா? ஆட் பண்ண பார்ப்போம். 3 2 5 இங்கே 4. சரி, கூடுதல் முதல் கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க உனக்கு. எவ்வளவு? 40,000. அப்போ 40,000 நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும்ல. 0 0 0 0 5ல் 4 போச்சுன்னா 1. அந்த 4 அப்படி கீழே இறங்கிடும். சரி, தொடக்க முதல் என்ன செஞ்சுருக்குறாங்க? கணக்கில் உனக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோப்பா? 1,20,000. அப்போ தொடக்க முதல் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணுமா? 1ல் 2 போகாது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 11. 11ல் 2 போச்சுன்னா எவ்வளோப்பா? 8 1 9. இங்கே 3 தானே இருக்கும். 3ல் 1 போச்சுன்னா 2. ஓகேவா? ஆன்சர் கரெக்டாக வருதா? 2,90,000. சரி, இப்போ இது வந்து லாபமா நட்டமா நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வந்து தொடக்க முதலை விட ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னதுப்பா? லாபம். சரியா? நீங்கள் ஆன்சரை எடுத்து எழுதுங்க. லாபம் ஈக்குவல் டு 2,90,000. ஓகேவா? சரி, அடுத்து உங்களுக்கு 8வது சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? 2 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தொடக்க முதல் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும்னு. அதுதான் இது. இப்போ இந்த சம கொஸ்டின் பாருங்கள். முதல்ல, ராஜு முறையான கணக்கேடுகளை பின்பற்றுவதில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. 2 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது 1/1/2018. அந்த வருஷத்தோட எண்டு 31/12/2018. இந்த ரெண்டு இதுலையும் நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் மறந்துடுங்க. இதை பார்க்கவே செய்யாத நீ. ஃபஸ்ட்டு வருஷம் இதை மட்டும் எடுத்துக்கோ. இப்போ கை ரொக்கம் இருக்கு இல்லையா? கை ரொக்கம் பாரு, என்னென்ன இருக்குது? கை ரொக்கம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு
சொத்து, சரக்கிருப்பு சொத்து, கடனாளிகள் சொத்து, பற்பல கடனீந்தோர் பொறுப்பு, வங்கி கடன் பொறுப்பு, வங்கியில் இருக்கக்கூடிய கடன், வங்கி கடன் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு, செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு பொறுப்பு, பொறி மற்றும் இயந்திரம் நம்மளுக்கு ஒரு சொத்து. இப்போ நீ பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இதை நம்ம தொடவே கூடாது. நம்ம வந்து தொடக்க முதல் இதை வச்சு கண்டுபிடிக்கணும், இறுதி முதல் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் தொடக்க முதல் தானே கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஹெட்டிங் எழுதும் பொழுதே ராஜு என்பவரின் ஏடுகளிலிருந்து தொடக்க முதல்ங்கிறத எழுதிட்டு சொத்துக்களை எல்லாத்தையும் இந்த பக்கம் எழுதிட்டு இதை மட்டும் தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோ. எவ்வளவு ஆட் பண்ணி பார்ப்போம்? 0 0 0 0 8 16 16 ஒரு 9 எவ்வளவு? 16 25 25 32 32க்கு 2 மிச்சம் 3 3 1 4 4 1 5. அப்போது 5,20,000 இந்த சைடு வருதா? அது தனியாக இங்கே எடுத்து எழுதிக்கோங்க, பென்சிலில் போடுங்க. 5,20,000 இந்த பக்கம் எழுதி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு ஆட் பண்ணு. 0 0 0 0 4 0 போட்டுருவோமா? அதுக்கப்புறம் ஆட் பண்ணு. 3 6 9 9 8 17 17க்கு 7 மிச்சம் 1 2,70,000. இதை மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். 0 0 0 12ல் 7 போச்சுன்னா எவ்வளவு? 3 2 5. இங்கே 4 தானே இருக்கும், 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போது 2,50,000. 2,50,000ங்கிறது என்ன முதல்? நம்மளுக்கு தொடக்க முதல் எவ்வளோப்பா? 2,50,000. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இது மொத்தமாக எவ்வளோ வரும்? எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இந்த சைடு எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதே தானே இங்கேயும் வரும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. சரி, அடுத்து இறுதி முதல். அதே மாதிரி இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். இறுதி முதல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தொடக்க முதல் நம்ம என்ன செஞ்சோம்? இதை வச்சு நம்ம மட்டும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இறுதி முதல் கண்டுபிடிக்கும் போது இதை நீ என்ன செய்யணும்? எடுத்துக்க கூடாது, இதை மட்டும் விட்டுறணும். இதை விட்டுட்டு இதை வச்சு இந்த விவரங்களை மட்டும் என்ன செய்யணும்? வச்சு சம் போடணும். சரியா? அதே மாதிரி சம் போட்டது தான் இது. இதில் பாரு, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 0 0 0 0 9 4 13 13 7 20க்கு 0 மிச்சம் 2 2 1 3 3 2 5 5 1 6. அப்போது 6 லட்சம் வருதா? 6 லட்சம் பென்சில் இந்த சைட் போட்டுக்கோங்க. இதை வந்து ஆட் பண்ணு. 0 0 0 5 5 10க்கு 0, சாரி இங்கே 5 5 10க்கு 0 மிச்சம் 1 10 16 16 4 20க்கு 0 மிச்சம் 2 2 1 3. சரி, இப்போ 6 லட்சத்துலேருந்து 3 லட்சத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் மிச்சம்? 3 லட்சமா? அப்படி தானே? அப்போ இது என்ன முதல்? இறுதி முதல். இறுதி முதல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3 லட்சம். சரி, ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போது அடுத்து இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஞ்சம் நல்லா கவனி. இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்துள்ள கூடுதல் முதல். நம்மளுக்கு கூடுதல் முதல் என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் 2,500 எடுத்துக்கொண்டார். நம்ம இதுக்கு முந்தின கணக்கில் என்ன பார்த்தோம்? அந்த வருஷத்தில் அவர் எடுத்ததை பார்த்தோம். இப்போ மாதந்தோறும் 2,500னா அவர் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் மாதம் 2,500 ரூபாய் எடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 2,500 × 12 பெருக்கி வச்சுக்கணும். சரியாப்பா? அதை கொஞ்சம் கவனிங்க. மேற்கண்ட தகவல்களிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இறுதி முதல் எவ்வளவுன்னு தெரியும், தொடக்க முதல் எவ்வளவுன்னு தெரியும். இப்போ நம்ம கணக்கு போடலாம். இறுதி முதல் எவ்வளவு? கண்டுபிடிச்ச ஆன்சர் எவ்வளவு? 3 லட்சம் தானே? அப்போது 3 லட்சம் எழுதிக்கோ. எடுப்புகள் எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபா. அப்போ 2,500 × 12. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? பெருக்கி பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரும். சரியா? இப்போ எடுப்புகளையும் இறுதி முதலையும் ஆட் பண்ணுங்கப்பா. எவ்வளோ வரும்? 3,30,000. கூடுதல் முதல் கணக்குலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 50,000. அப்போ இதை என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமா? மைனஸ் தானே பண்ணணும். மைனஸ் பண்ணு. 4 0 வந்துடும். 13ல் 5 போச்சுன்னா 8, இந்த 2 அப்படியே வரும். இதுதான் என்னது? சரிகட்டப்பட்ட இறுதி முதல். தொடக்க முதல் எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். தொடக்க முதல் எவ்வளவு? ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 2,50,000. அப்போ தொடக்க முதல் 2,50,000. மைனஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். 8ல் 5 போச்சுன்னா 3. சரி, இப்போ இது வந்து லாபமா நட்டமா? பாரு, இறுதி முதல் எப்படி இருக்குது? தொடக்க முதலோட ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்கா? இறுதி முதல் தொடக்க முதலோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னது? லாபம். எடுத்து எழுதுங்க. லாபம் = எவ்வளவு? 30,000. ஓகேவா? கொஞ்சம் கணக்கை புரிஞ்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு லெசனுடைய சம்மை எல்லாமே நீ தரவாக வச்சுக்கோ. கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு 7-8 மார்க் வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து
நீ ஸ்கோர் பண்ணலாம். சரியாப்பா? படிங்க. தேங்க்யூ.